எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிற, நல்லதே செஞ்ச மனிதர் ராஜேஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரம்பத்தில வந்து ராஜேஷ் வந்து திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி கெலட் ஹை ஸ்கூல்னு சொல்லி ட்ரிப்ளிகேன்ல இருக்கு. அதில வந்து பிசிக்ஸ் வாத்தியாரா இருந்தாரு. பிசிக்ஸ் வாத்தியாரா பாடம் சொல்லிக் குடுக்குற அந்த காலகட்டங்கள்லயே பார்த்தீங்கன்னா, சினிமா ஆர்வம் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசனுடைய படங்கள்லாம் நெறைய பார்ப்பார் போல ராஜேஷ். பார்த்து சிவாஜி மாரி ஒரு நடிகனா வரணும் அப்படின்னு தான் அவர் சினிமாக்கே வந்திருக்காரு. கடைசியில வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதாவது வந்து சிவாஜி மாரி நடிக்கணும்னு வந்தேன். ஆனா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு எனக்கு அப்ப தெரியல. அதாவது அவங்கலாம் எவ்வளோ பெரிய ஆளுமைகளா இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய எப்படி சொல்றது? அவங்க இருந்த காலகட்டத்தில அவங்களோட சேர்ந்து நடிச்சது, வச்சது, அவங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு, அவரோட சாப்பிடக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாமே நான் பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அவரே சில காணொளிகள்ல சமீபத்தில சொல்லியிருக்காரு. சிவாஜி மேலயும், எம்ஜிஆர் மேலயும் 2 பேருமே ரொம்ப பற்றா இருந்தாரு. ரொம்ப அன்பா இருந்தாரு. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல், விஜய், அஜித் எப்படி போட்டி நடிகர்களோ, அதே மாரி சிவாஜியும், எம்ஜிஆரும் போட்டி நடிகர்களா இருந்தாங்க. சிவாஜிகிட்டயும் அன்பா பழகுவாரு. எம்ஜிஆர்ட்டயும் அன்பா பழகுவாரு.